வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செப்டம்பர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸில் நம்ம முக்கியமாக எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். இன்னைக்கு மார்னிங் 6:30க்கு மார்க்கெட் நெகட்டிவ் கேண்டில் வந்திருக்கு. அப்போ நிஃப்டியில் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அண்ட் மார்க்கெட் ஒரு சரிவு நிலைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த கிஃப்ட் நிஃப்டியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, கிஃப்ட் நிஃப்டியை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். அதாவது நேற்று மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு, அதுக்கு முத நாள் எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஸோ இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு மார்க்கெட்டில் இன்னைக்கு மார்க்கெட் சரிவு நிலையா இல்லை மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். அண்ட் இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப் ஆகும். மார்க்கெட்டில் எந்தெந்த ப்ரைஸில் நமக்கு ஸ்ட்ராங்கான கால் ஆப்ஷன்ஸ் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதனால நம்ம எது வரைக்கும் மார்க்கெட் மேலே போகிறதுக்காக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். அண்ட் இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு காலையில் 6:30க்கு எப்படி எந்த பொசிஷனில் ஓப்பன் ஆகிருக்கு ஒன்று. ரெண்டாவது, நேற்று நமக்கு 3:30 மார்க்கெட் இந்த இடத்துல தான் 3:30யோட கேண்டில். அப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல் 3:30க்கு நமக்கு நேற்று மார்க்கெட் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகும்போது எந்த ப்ரைஸில் இருந்துச்சோ, அதே மாதிரி இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல் பார்க்கும்போது அதை விட சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்குது. அப்போ ஒரு நெகட்டிவ் கேண்டிலாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இதே சமயம் இன்கேஸ் நமக்கு கேப் டவுன் வரணும்னா நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது 7:30. ஸோ 7:30லேருந்து மணி 9:30க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் டெவலப் ஆச்சுன்னா ஒரு கேப் டவுன் வரும். ஆனால் இப்போ இருக்கிற பொசிஷன் வச்சு பார்க்கும்போது நமக்கு கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, ஒரு நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போது நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் கேண்டில் வந்துச்சுன்னா புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் எல்லாமே ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் நீங்கள் டைரக்ஷன் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பொசிஷன் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்த்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் டெவலப் ஆனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு கரெக்டான கேண்டிலோ மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் பொசிஷன் எடுங்க. ஸோ இப்போ இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது நமக்கு நிஃப்டி 50ல் சின்னதாக ஒரு நெகட்டிவ் கேண்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் கேப் டவுனுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஒன்று. ரெண்டாவது, நிஃப்டி 50 நமக்கு எந்த ப்ரைஸ்க்குள்ளே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறத சொன்னோம்னா 25,320க்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா தானே. ஆனால் இன்றைக்கி நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு பார்க்கும்போது இருந்த பொசிஷன்லேருந்து நெகட்டிவில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் சின்னதாக ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு முக்கியமான சப்போர்ட்டான 25,120. அப்போ இந்த 25,120 தொற்றதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதாக இருந்துச்சுன்னா இந்த 25,120 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு புட் ஆப்ஷன் நீங்கள் எடுக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போ ஒரு மார்க்கெட் சப்போர்ட் பக்கத்தில் ஓப்பன் ஆகுதோ அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ்க்கான சான்ஸ் அதிகம். அண்ட் எல்லா தடவையும் ரிவர்ஸ் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் ஒரு சப்போர்ட் ரேஞ்சிலையோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சிலையோ கரெக்டாக வந்துருச்சுன்னா அந்த இடத்துல உங்களோட பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நிஃப்டி 50 இன்றைக்கி நெகட்டிவ் கேண்டில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த சப்போர்ட் பக்கத்தில் இருக்கும். அப்போ இந்த சப்போர்ட்டுக்குள்ளே இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் கீழே போகாமல் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இன்கேஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அன்றைக்கி சைட்வேஸ் போச்சுன்னா நமக்கு ப்ரீமியம் எல்லாம் பயங்கரமாக டிகே ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் உங்களுக்கு பொசிஷனோ இல்லை மார்க்கெட் கீழேயே மூவ் ஆனாலுமே நமக்கு ப்ரீமியம் டிகே ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் பொசிஷன் ஹோல்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும். அண்ட் குவான்டிட்டிஸும் உங்களோட ஷார்ட்டாக மார்க்கெட் பொசிஷன் டவுன்ஃபால் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்து ட்ரெண்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் நீங்கள் மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணலாம். ஓகே. அடுத்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25,320 தாண்டலை அப்படின்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்கும். ஓகே. அப்போ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, போன வியாழக்கிழமையிலிருந்து மார்க்கெட் ஒரு நெகட்டிவ், அதாவது
ஒரு டிக்ரீசிங் ட்ரெண்ட் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு பியரிஷ் ட்ரெண்ட்ன்னு சொல்லலாம். அதாவது மார்க்கெட் கீழ வர்றதுக்கான ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் லைனை நம்ம இங்க வரைஞ்சோம் அப்படின்னா, நமக்கு அழகா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இது நீங்களுமே வரைஞ்சு பார்க்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நீங்க ட்ரெண்ட் லைன் இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைன் எடுத்து நீங்க வரைஞ்சீங்க அப்படின்னா, இந்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்கும். இந்த பேரலல் சேனல். அந்த பேரலல் சேனல் தான் நான் வரைஞ்சிருக்கேன். அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பார்க்கும்போது, மார்க்கெட் இந்த போன வியாழக்கிழமையிலிருந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள தான் இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைனை இந்த அப்பர் லிமிட்ல பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. அதே மாரி இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் சேனல்ல பிரேக் அவுட் ஆனால் மட்டும் தான் நம்ம வந்து மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா எக்ஸ்பெக்ட் பண்றோம். அப்படி இல்லைன்னா, நமக்கு வந்து நெகட்டிவா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்க வரைஞ்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அண்ட் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எல்லா டைம் லைனுக்கும் யூஸ் ஆகும். அதாவது இப்ப 3 மினிட்ஸ்ல வச்சிருந்தாலும், நமக்கு வந்து இதே ட்ரெண்ட் லைன் தான் இருக்கும். நல்லா நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அழகான ட்ரெண்ட் லைன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இதே இது நான் 1 மினிட் வச்சாலுமே நமக்கு அழகான ட்ரெண்ட் லைன் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்ப இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து எல்லா டைம் லைனுக்கும் கரெக்ட்டா தான் ஒபே ஆகும். நீங்க ஏதாவது ஒரு டைம் லைன்ல வச்சுட்டு, நீங்க இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து இருக்கும். அப்போ நிஃப்டி 50ய பொறுத்தளவு நம்ம ஓவராலா பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தோம். ஏன்னா நேத்தோட இதுவரைக்கும் நமக்கு தெரியாத வரைக்கும் மார்க்கெட்ல வந்து இந்த ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்ட நம்ம கண்டுபிடிக்க முடியல. ஆனா நேத்தோட மார்க்கெட்ட இன்க்ளூட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் லைன் இருக்கு. ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கீழ தான் வர்றதுக்கான அதிகம். ஸோ அப்படி பார்க்கும்போது, நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியும் காலையில நமக்கு 3 நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. 1 இப்பயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு நெகட்டிவ் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நமக்கு வந்து ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு. ஸோ செல்லிங் பிரஷர்ல நம்ம கிஃப்ட் நிஃப்டில பார்க்க முடியுது. 2வது நமக்கு வந்து நெகட்டிவ் ட்ரெண்ட் லைனும் இருக்கு. அப்ப இது 2ம் வச்சு பார்க்கும்போது, இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சரிவு நிலை, அதாவது டவுன்வர்ட்ஸ் மார்க்கெட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் கேப் டவுன் வந்தாலும், நம்ம வந்து இந்த 25,160க்கு கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து மார்க்கெட் இதே மாரி ஆசிலேட் ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாரி ஸ்ட்ராட்டஜிய பில்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்கேஸ் இந்த 25,120 பிரேக் ஆயிருச்சுன்னா, நம்ம வந்து எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 24,800 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அண்ட் யூசுவலா பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2 வாரமாவே ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் போறதில்ல. என்ன ஆகுதுன்னா, ஒரு கேப் டவுன் வருது. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன். திருப்பி ஒரு கேப் டவுன், ஒரு கன்சாலிடேஷன். அப்படி இல்லைன்னா, ஒரு கேப் அப் கன்சாலிடேஷன். ஸோ இப்படி தான் மார்க்கெட் மேல போறதும், கீழ வரதும் இருக்கு. ஸோ அப்படிங்கிறனால, இந்த 25,120 பிரேக் பண்ணுச்சுன்னா, அடுத்த பொசிஷன் வந்து நீங்க அடுத்த வாரத்துக்கு தான் நீங்க வைக்கணும். ஏன்னா, இந்த வாரம் வந்து 24,800 தொடுமாங்கிறது டவுட்ஃபுல் தான். இன்கேஸ் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து இந்த 24,800 வந்து பொசிஷன் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம நிஃப்டி 50ல இன்னைக்கு எதிர்பார்க்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள். ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்செக்ஸ். அப்போ இந்த சென்செக்ஸ்லயும் நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் லைன்ல தான் இருக்கு. அப்போ இந்த ஒரு பியரிஷ் ட்ரெண்ட் லைன்ல இருந்து மார்க்கெட் க்ரோ ஆகுமா அப்படின்னா, மார்க்கெட் க்ரோ ஆறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கே க்ரோ ஆகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய டவுட். அண்ட் இந்த ட்ரெண்டுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து நமக்கு என்ன சொல்லலாம்னா, நமக்கு வந்து 2 வாரமா மார்க்கெட் வந்து பாசிட்டிவான மார்க்கெட்டா தான் இருந்துச்சு. நெறைய பேர் சொல்லுவாங்க நியூஸ் தான்னு. ஆனா நியூஸும் சொல்லலாம். இல்லன்னா மார்க்கெட் வந்து பாருங்க இவ்ளோ தூரம் பாசிட்டிவா போச்சு. நமக்கு வந்து செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் பாசிட்டிவா இருந்திருக்கு. அப்போ சின்னதா ஒரு பிரைஸ் கரெக்ஷன் வரத்தானே செய்யும். எப்படி மார்க்கெட் வந்து நேரா மேலேயே போயிட்டு இருக்க முடியும். கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி டவுன் சைடு வரும். திருப்பி மேல போகும். அந்த மாரி தான். ஸோ அப்போ இது நியூஸா? இல்ல வந்து மார்க்கெட் வந்து இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் லைன் மாரி தான் நமக்கு தெரியுது. ஸோ அப்படிங்கிறனால, நமக்கு இன்னைக்கு முக்கியமா வந்து இந்த ட்ரெண்ட் லைன தாண்டி நமக்கு முக்கியமா கவனிக்க வேண்டிய பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 82,500. அப்போ சென்செக்ஸ் வந்து இந்த 82,500 கிராஸ் ஆகவில்லை என்றால், மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால, நமக்கு வந்து இந்த 82,500 தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு முக்கியமான டார்கெட் மார்க்கெட் மேல போச்சுன்னா. அதே சமயம் நமக்கு நெகட்டிவ் கேண்டிலோ இல்லன்னா கேப் டவுனோ வந்துச்சுன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 82,000 இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு அடுத்து நமக்கு மார்க்கெட் கீழ போச்சுன்னா, எவ்வளோ வரைக்கும் கீழ போகலாம்னா, 80,200 வரைக்கும் வரலாம். ஆனா, அதுக்கு இன்டர்மீடியேட்டான இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு 81,000ம் 81,500 இந்த 2 ஒரு 500 பாயிண்ட் டிஃபரன்ஸஸ்ல தான் மார்க்கெட் வந்து இருக்கும். ஸோ சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே கிடையாது. வியாழக்கிழமை தான். அப்படிங்கிறனால சென்செக்ஸோட வாலடைலிட்டி அண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நிஃப்டி 50 விட. நிஃப்டிக்கு வந்து இன்னைக்கு வந்து வாலடைலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி வந்து லாஸ்ட் 1 ஹவர் வந்து நம்மளோட ஆப்ஷனோட பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை வாலடைலிட்டி இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லா நீங்க வந்து பொசிஷன் எடுக்கணும் நிஃப்டி 50ல. அதே மாரி நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டி இந்த ட்ரெண்ட விட ரொம்பவே கம்மியா தான் ட்ரெண்ட் ஆங்கிள் இருக்கு.
அப்படின்னா என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் இப்படி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். அப்போ இந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் லைனோட ஆங்கிள் நமக்கு வரைஞ்சு பார்க்குறோம் அப்படின்னா, இங்கேருந்து நமக்கு நெகட்டிவ் ஆங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இல்லை. ஆனால் அதே சமயம் நம்மளோட நிஃப்டி 50ல் ட்ரெண்ட் ஆங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கேருந்து நமக்கு நெகட்டிவாக ட்ரெண்ட் ஆங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 30 இருக்குது. ஸோ அப்போ இதையே இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி வரைஞ்சோன்னா 30. ஸோ அப்படிங்கிறனால 30ங்கிறது வந்து ஒரு டீசெண்டான ட்ரெண்ட் ஆங்கிள் தான். ஸோ அப்போ வந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அதே சமயம் இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் வந்து நம்மளோட நிஃப்டி 50ல் பார்க்கும்போது 20லேருந்து 25 தான் இருக்குங்கிறனால நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் ஆங்கிளை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம பிலீவ் பண்ண முடியாது. அக்யூரேட்டாக பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே கம்மியாக 17 தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்க்கெட்டில் இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஸ்லோவாக தான் கீழே இறங்கும். ஆனால் அதே சமயம் நமக்கு இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நெகட்டிவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஏன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை ரொம்ப டிஸ்கஸ் பண்ணலைன்னா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ ரொம்பவே ஒபே ஆகலை. அண்ட் நேற்றுமே நம்ம ரொம்ப கிளியராக பார்த்தோம். பிசிஆர் ரேஷியோவை டிபெண்டன்ஸ் வந்து ரொம்பவே மார்க்கெட்டில் கம்மியாயிருச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற கால் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டாகவும் ஆகலை. அதனால் நீங்கள் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து பொசிஷன்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள். ஏன்னா சில நாட்களில் மார்க்கெட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆகும். அந்த மாதிரி நாட்கள் தான் இது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கிளியராக நமக்கு ஒபே ஆகலை. ஆனால் அடுத்து நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா என்னென்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. இந்தியா விக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாருங்கள் இந்தியா விக்ஸ் மேலே போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இந்தியா விக்ஸ் மேலே போகுதுன்னா நமக்கு மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து இந்தியா விக்ஸை வந்து எப்போயுமே அனலைஸ் பண்ணுவோம். ஏன் அனலைஸ் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப நாளாக ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 1 மந்த்து போன மாதம் 26ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஆனால் முதல் தடவையாக இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து பாசிட்டிவாக க்ரோ ஆயிருக்கு. அப்போ இன்றைக்கி இந்தியா விக்ஸ் பாசிட்டிவாக க்ரோ ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போகும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணிங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டை வந்து நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். ஸோ இதுதான் வந்து முக்கியமான அனாலிசிஸ். இன்றைக்கி வந்து 3 மார்க்கெட்டுமே ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால ஆப்ஷன் செயினில் ஒரு விஷயம் கவனிக்கிறது உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிஃப்டியோட ஆப்ஷன் செயினில் நீங்கள் வந்து ஆப்ஷன் செயினில் பர் லாட் வைக்காமல் சிங்கிள் ஸ்டாக்குக்கு வச்சு பார்க்கும்போது எந்த இடத்துல 0.2 இருக்குது, டெல்டாவோட வேல்யூ எந்த இடத்துல 0.2 இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் பொசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களோட சான்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்டோட ப்ராபபிலிட்டி அதிகம். மேக்ஸிமம் 0.2 அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கிற பொசிஷன். அப்படின்னா நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து 25,350 இல்லைனா 25,400க்கோ நீங்கள் கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு போகும்போது 25,100 வரைக்கும் நீங்கள் புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணலாம். இன்கேஸ் இது நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த 0.2 வந்து அப்படியே க்ரோ ஆயிருச்சு அப்படின்னா 0.2 எந்த இடத்துல இருக்கோ அந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகுது. ஸோ இதை நான் யோசிச்சு பார்த்து நிறைய நாள் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்கிறோம். ஸோ அப்படிங்கிறனால இந்த டெல்டா வேல்யூ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து 0.2 இருக்கிறம்போது நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் லெவல் வரைக்கும் நம்ம எடுக்கும்போது அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரைஸ் லெவலாக இருக்கும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து டைனமிக்காக வந்து அப்போதைக்கு நீங்கள் பொசிஷன் எடுக்கும்போது மார்க்கெட்டில் எந்த இடத்துல டெல்டா வேல்யூ வந்து கால் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி புட் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி டெல்டா வேல்யூ 0.2ல் இருக்கோ அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டியோட ப்ராஃபிட் மேக்கிங்கோட சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் சொல்கிறோம். ஸோ அந்த முக்கியமாக இந்த டெல்டா வேல்யூ நீங்கள் வைக்கும்போது பர் லாட் வைக்கக்கூடாது. பர் லாட் வச்சிங்கன்னா டெல்டா வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ பர் லாட் வைக்காமல் சிங்கிள் ஸ்டாக்குக்கு வைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து டெல்டா வேல்யூ தெரிய வரும். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். இன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பைரி கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.